அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வந்து சிக்கனை வச்சு கேஎஃப்சி மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பவுடர் வாங்கினோம். ஆனால் இது வாங்கி 1 மாதம் ஆகுது. இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி நான் வந்து சிக்கனில் மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். எப்போதும் போல் நார்மலாக மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் லெமனு, உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பவுடரில் வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு திரும்ப ஐஸ் தண்ணி இல்லைனாக்கா பச்சை தண்ணி ஏதாச்சும் ஒரு வாட்டரில் வந்து நனைச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி இந்த பவுடரை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி கேஎஃப்சி மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன் வீட்லேயே. நான் வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கோம். அது வந்து ஆறிடுச்சுன்னா அந்த கிறிஸ்பிலாம் போயிடும். ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து அந்த கிறிஸ்பி வந்து அப்படியே இருக்குது ஆறுனாலுமே. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர்லேயே வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு பவுடரு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயே. சால்ட்டு எல்லாமே. அது எனக்கு தெரியாமல் நானுமே வந்து உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நான் இதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதனால வந்து ஆனால் ரொம்பலாம் உப்பு கக்கில. நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். அதனால் நல்லா இருந்துச்சு. இதுலேயே எல்லாமே போட்டிருக்கிறதுனால நம்ம எதுவுமே போட வேணாம் அதில் சிக்கனில். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.